ஜோதிட சாஸ்திரப்படி சிறுநீரகம் அதனுடைய செயல்பாடுகளை எந்தெந்த கிரகங்கள் கட்டுப்படுத்துது செயல்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு கிரகங்கள் அல்லது கிரகங்களின் சேர்க்கை தான் கட்டுப்படுத்தி இயக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த கிட்னியை செயல்படுத்துவதற்கான கிரகங்கள் பற்றி தெரிஞ்சுப்போம். சிறுநீரகத்திற்கு அதிபதியாக கருதப்படுவோர் சுக்கிரன். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களின் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்களின் சேர்க்கைப்பட்டாலோ சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சந்திரன், உடலில் உள்ள நீர்ச்சத்தை கட்டுப்படுத்துபவர் சந்திரன். இவர் பாதிக்கப்பட்டால் உடலில் நீர் தேங்குதல், வடிகட்டுவதில் சிக்கல் போன்றவை ஏற்படும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்று, வீக்கம் அல்லது கல் உருவாவதற்கு செவ்வாய் காரணமாகிறார். அதே மாதிரி நாள்பட்ட சிறுநீரக நோய்கள் மற்றும் சிறுநீரக கற்கள் உருவாக சனீஸ்வரன் முக்கிய காரணமாக அமைகிறார். எப்போதுமே ஜாதகத்தில் 6ஆம் வீடு தான் நோய் மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கும் வீடுன்னு சொல்லலாம். 7ஆம் வீடு சிறுநீரகத்தின் நேரடி இருப்பிடமாக கருதப்படக்கூடியது இந்த 7ஆம் வீடு. அதே மாதிரி அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக பாதையில் உள்ள தீவிரமான சிக்கல்களை குறிப்பது 8ஆவது வீடு, ஜாதகத்தில் உள்ள 8ஆவது பாவகம் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆவது ராசியான துலாம் சிறுநீரகத்தை குறிக்கும் இடமாக கருதப்படுகிறது. 7ஆம் வீட்டில், ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் அல்லது சனி அமர்வது சிறுநீரக சிக்கல்களை காட்டும். அதே போல சூரியன், செவ்வாய் அல்லது சனீஸ்வரன் நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் போன்ற பாவங்களில் அமர்வதும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம் அல்லது 12ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் திடீர் சிறுநீரக செயலிழப்பு அல்லது தொற்று ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜாதகத்தில் துலாம் ராசி பலவீனமாக அங்கு சனீஸ்வரன் அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தால் சிறுநீரக கல் வர வாய்ப்புண்டு. லக்னத்தில் சூரியன், 7ஆம் வீட்டில் செவ்வாய் போன்ற அமைப்புகளும் சிறுநீரக தசையில் வீக்கம் அல்லது அழற்சி ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா அடிவயிறு மற்றும் சிறுநீரக மண்டலத்தை ஆளுவது 7ஆம் வீடுன்னு சொல்லலாம். அங்கு பகை அல்லது பாவ கிரகங்கள் அமரும் போது அந்த உறுப்பின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகியவை உடலில் உள்ள திரவங்களை நிர்வகிக்க உதவுகிறது. கடகம் குறிப்பாக சொல்லணும்னா வடிகட்டுதல் மற்றும் இரத்த ஓட்டத்தை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லலாம். விருச்சிகம் கழிவு நீக்கம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த விருச்சிகம்னு சொல்லக்கூடியது. மீனம் வீக்கம் மற்றும் நீர் தேங்குதல் ஆகியவற்றை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீர் ராசியில், நீர் சம்பந்தமான ராசிகளில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமரும் பொழுது நீர் நெருப்பு முரண்பாடு ஏற்பட்டு சிறுநீரகத்தில் எரிச்சல், தொற்று அல்லது கற்கள் உருவாக காரணமாகின்றன அப்படின்னு சொல்லலாம். சனீஸ்வரன் ஒரு குளிர்ச்சியான மற்றும் மந்தமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீர் ராசியில் சனி இருக்கும்போது சிறுநீரக வடிகட்டுதல் செயல்முறையை மெதுவாக்கி நாளடைவில் செயலிழப்பு ஏற்பட வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதகத்தில் சில கிரக அமைவுகள் இந்த பாதிப்புகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பலமாக இருந்தால் அந்த கிட்னி தொடர்பான சிக்கல்கள் வராமல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் 7ஆம் வீடு அல்லது அதில் உள்ள கிரகங்களையோ குரு பார்த்தால் நோய் வந்தாலும், சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் வந்தாலும் விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் வராமல் இருக்க சில வழிமுறைகளும் இருக்குது. ஜோதிட ரீதியாக அதற்கு உண்டான வழிகள், அதாவது இந்த சிறுநீரக பாதிப்புகள் அதிகமாக வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் அந்த
உறுப்பிற்கான காரகர்னு சொல்லலாம், உறுப்பை ஆள்பவர்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மொச்சை பயிறு தானம் செய்வதும் சுக்கிரனின் எதிர்மறை பாதிப்புகளை குறைக்கும்னு சொல்லலாம். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு அரிசி அல்லது பால் தானம் செய்வதும் உடலில் உள்ள நீர் சமநிலையை சீராக்க உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிர காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லலாம். தன்வந்திரி பகவான் ஸ்லோகம் அல்லது மந்திரத்தை பாராயணம் செய்வது தீராத நோய்களின் வீரியத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளை அல்லது மென்மையான நிறங்களை அதிகம் பயன்படுத்துவதும் இந்த சுக்கிரன் தொடர்பான சிக்கல்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்கள் உப்போட அளவை சாப்பாட்டில் குறைச்சிக்கணும். அப்போ தான் அதிகமான கிட்னி தொடர்பான சிக்கல்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஜோதிட ரீதியான பாதிப்புகளை குறைப்பதற்கு இதுவே ஒரு முக்கியமான வழிவகைகளாக சொல்லப்படுது. சிறுநீரகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்காக சில கோயில் வழிபாடுகள் உள்ளன. ஊட்டத்தூர் ஸ்ரீ சுத்தரத்தீனேஸ்வரர் கோயில் இது மிகவும் புகழ்பெற்ற கோயிலாகும். சிறுநீரக கோளாறுகளை தீர்க்கும் தலம் என்று சொல்லப்படுகிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் உள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாடலூர் அருகே அமைந்துள்ளது இந்த கோயில். இந்த கோயிலில் பஞ்சநதன நடராஜர் ஆசியாவிலேயே மிகவும் அபூர்வமான பஞ்சநதன கல்லால் ஆனவர். இந்த கல்லுக்குரிய சூரிய கதிர்களை உள்வாங்கி மருத்துவ குணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் உண்டு என்று நம்பப்படுகிறது. 1 கிலோ வெட்டி வேரை 48 துண்டுகளாக்கி மாலையாக கட்டி நடராஜருக்கு சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் அந்த மாலையை பெற்றுக்கொண்டு கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். தினமும் ஒரு துண்டு வெட்டி வேரை தீர்த்தத்தில் ஊற வைத்து 48 நாட்கள் காலையில் பருகி வர சிறுநீரக பாதிப்புகள் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை அனைத்து விதமான உடல் பீடிகளையும் தீர்க்கக்கூடிய மருத்துவராக இவர் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி அங்கு வழங்கப்படும் மருந்து உருண்டையை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து தன்வந்திரி சித்தரை வணங்குவதும் சிறப்பு. அது மாதிரி திருவெண்ணியூர் கரும்பேஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம். சர்க்கரை நோய் பல நேரங்களில் சிறுநீரக பாதிப்புக்கு முக்கிய காரணமாக அமைவதால் இந்நோய் உள்ளவர்கள் இங்கு சர்க்கரை நிவேதனம் செய்து வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த உறுப்பின் உருவத்தை உலோகத்தகடு காணிக்கையாக செலுத்தி வேண்டிக் கொள்வது இங்கே வழக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.